Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics லெசன்லேருந்து book back exercise multiple choice question 1 markல பார்க்க போகிறோம். இப்போ நம்ம multiple choice first question பார்க்கலாம். In hot summer after a bath, நம்ம குளிச்சதுக்கப்புறம் hot summer daysல நம்மளோட பாடியோட internal energy என்ன மாதிரி இருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து temperature decrease ஆகிறதுனால internal energy of the bodyயும் வந்து உங்களுக்கு decrease ஆகும். So option is A, internal energy decreases. Next question கேட்டிங்கன்னா according to Charles law volume and temperature வந்து கிராஃபிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு சார்ல்ஸில் வந்து V வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு T. தட் இஸ் ரெண்டும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு V வர்சஸ் T தட் இஸ் வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் வந்து இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் C, அ ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிள் டயர் வந்து பர்ஸ்ட் ஆகும் பொழுது சைக்கிள் டயருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் என்ன? ஸோ இந்த சைக்கிள் டயர் எக்ஸ்பான்ஷன் வந்து த்ரூ அ ஸ்மால் ஹோல் நடக்கிறதுனால திஸ் இஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் காசஸ் கூலிங் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, அடியபேட்டிக். ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஐடியல் கேஸ் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட், லெட் அஸ் டேக் திஸ் டு பி A. ஓகே, இந்த ஸ்டேட் தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அதோட ப்ரெஷர் வந்து P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் N. இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகுது. அதோட ப்ரெஷர் வந்து 2P1 இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து 3.1V1 இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் T2 மாறுது, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து அதே மாதிரி இருக்குது. அப்போது இந்த T1 அண்ட் T2க்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் ஏங்கிற ஸ்டேட்லேருந்து பிங்கிற ஸ்டேட்டுக்கு ஐடியல் கேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய T1 அண்ட் T2க்கான ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் த ஸ்டேட் A. ஓகே, A அப்படிங்கிற ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது P1 V1 இஸ் ஈக்குவல் டு NK T1. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்டுக்கு ஸோ பிங்கிற ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அதோட ப்ரெஷர் வந்து ட்வைஸாக இன்க்ரீஸ் ஆகுது, ட்வைஸ் P1 மல்டிப்ளைட் பை வால்யூம் என்னவாக இருக்குது, த்ரைஸாக இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் த்ரைஸ் V1 கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அப்படியே இருக்குது, K மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் வந்து T2 இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் 2 மல்டிப்ளைட் பை 3 இஸ் 6 டைம்ஸ் P1 V1 இஸ் ஈக்குவல் டு NK T2. ஓகே, வாட் இஸ் P1 V1 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் NK T1. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6 டைம்ஸ் NK T1 இஸ் ஈக்குவல் டு NK T2. NK எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ வி கெட் 6 டைம்ஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2. ஸோ உங்க கொடுத்துக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா T1 இஸ் ஈக்குவல் டு T2 by 6. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு T2 by 6 நமக்கு வந்திருக்கு. So the option for this question is B, T1 is equal to T2 by 6. Fifth question என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ரோட ஹீட் பண்ணும்போது which of the following quantities of the rod வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஹீட் பண்ணுறதுனால மாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ வெயிட்டுங்கும் போது W is equal to M into G. அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் கிராவிட்டி. ஸோ இதுவும் வந்து கான்ஸ்டன்ட். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி த சேம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது I is equal to ஃபார்முலா வந்து mr². ஸோ நம்ம ராடை ஹீட் பண்ணும் பொழுது இந்த ராடோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெசல் க்ளோஸ் பண்ணி இந்த வெசலோட லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃபுட் குக் பண்ணுறோம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் கழிச்சு என்ன ஆகும், இந்த ஸ்டீம் வந்து இட் புஷஸ் த பர்டிகுலர் லிட் அவுட்வர்ட்ஸ். ஸோ கன்சிடரிங் த ஸ்டீம், இந்த இடத்துல ஆவி வருது இல்லையா, இந்த ஸ்டீமை நம்ம வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா இந்த குக்கிங் ப்ராசஸில்
நாலு ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன். தட் இஸ் உங்கள் ஹீட் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் வச்சு நம்ம கேட்டிருக்காங்க. சின்ஸ் வந்து இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து இட் புஷஸ் த லிட் அவுட்வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒர்க் டன் வந்து உங்களுக்கு இட் இஸ் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா என்ன ஆகும்? W வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 0. இந்த இடத்துல தெர்மோடைனமிக் சிஸ்டம் சொல்கிறது அவங்க ஸ்டீம் அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆல்சோ சின்ஸ் இட் இஸ் கெயின்ட் அப்படிங்கிறதுனால Q இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. அப்போ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ், ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷனில் Q வந்து கிரேட்டர் தென் 0, W கிரேட்டர் தென் 0ங்கிறது A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம 4 ஆப்ஷனில் விச் ஒன் கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாடியை வந்து நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் நம்ம மார்னிங்கில் வாக் ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்ம பாடி இஸ் டூயிங் சம் ஒர்க். ஸோ ஒர்க் டன் இஸ் பை த சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டம்ங்கிறது நம்ம பாடி. ஸோ உங்களுக்கு W எப்படி இருக்கும்? இட் இஸ் கிரேட்டர் தென் 0. சின்ஸ் நம்ம வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம்ங்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி ஃபார் திஸ் கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெல்டா U இஸ் லெஸ் தென் 0. ஸோ இது இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருக்கோம். யூ கேன் ரெஃபர் எக்ஸசைஸ் 8.13 எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 8.13 ரெஃபர் பண்ணிங்கன்னா இது கூட சிமிலர் ப்ராப்ளம். ஸோ the work done is by the systemனால W is positive. Since W பாசிட்டிவாக இருக்கிறதுனால internal energy வந்து decreases. So answer for this question is B. Delta U is less than 0 and work done is greater than 0. Okay. Next question பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபியை நம்ம வைக்கிறோம். ஓகே, டேபிள் மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகும்? சரௌண்டிங்ஸ்க்கு அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வித் சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அட்டைன் ஆகும். இந்த இடத்துல ரூமில் இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸை நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் விச் இஸ் த கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு இதுதான் ரூம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு காஃபி வைக்கிறோம் இல்லையா, அந்த காஃபி வைக்கிற எனர்ஜியை வந்து கெயின் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலாக Q இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, சின்ஸ் இட் இஸ் அப்சார்பிங் எனர்ஜி அப்படிங்கிறதுனால அதோட இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் C. டெல்டா U இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் Q இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0. 9th கொஸ்டின் வந்து ஒரு ஐடியல் கேஸ் வந்து இனிஷியல் ஸ்டேட் PYVIலேருந்து PFVFக்கு வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ. ஓகே, 3 டிஃப்ரெண்ட் வேஸில் PIVIலேருந்து PFVFக்கு போகுது. ஸோ இந்த எந்த ப்ராசஸில் கொடுத்துருக்குற கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படி எதில் ஒர்க் டன் பை த கேஸ் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக இருக்குது, ஜாஸ்தி வந்து ஒர்க் டன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பாருங்கள், இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதோட இனிஷியல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் என்னது? திஸ் இஸ் ஐசோபாரிக். இந்த இடத்துல வால்யூம் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இட் இஸ் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஸோ இங்கேருந்து இங்கே போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமிலர் டு தட் ஆஃப் ஒரு அடியபேட்டிக் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒர்க் டன் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் இது ஐசோபாரிக் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறதுனால ஆப்ஷன் பியில் தான் இந்த ஒர்க் டன் பை த கேஸ் வந்து மோஸ்ட்டாக இருக்கிறது, ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் கேஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது. தட் இஸ் A to B, B to C, C to D and then D to A. இந்த மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது. அதோட VT டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து D to A, B to C ரெண்டுமே வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட PV டயக்ராம், கரஸ்பாண்டிங் PV டயக்ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Bயும் உங்களுக்கு C to D ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் லைன். தட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் வரும்போது V இஸ் ப்ரப்போர்ஷனல் டு T. V ப்ரப்போர்ஷனல் டு T அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸில் தான் இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது V இஸ் ப்ரப்போர்ஷனல் டு T. அப்போது இதோட PV டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ D to A and C to B வந்து உங்களுக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ் தான். தட் இஸ் D to A and B to C. அப்போ அந்த டயக்ராமோட பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A அப்படின்னா இது இப்படி வரும். அண்ட் தென் உங்களுக்கு B to C பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் B, திஸ் இஸ் C அண்ட் திஸ் இஸ் T. ஸோ இதோட சிமிலர் கிராஃப் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா ஏபி மேலே இருக்குது, ஸோ அது வராது. இப்போ வந்து B பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் B. ஓகே, ஸோ 11th கொஸ்டினில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்டார் வந்து ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. அதோட மேக்ஸிமல் இன்டென்சிட்டி வேவ் லென்த் வந்து 350 நானோமீட்டருக்கு எடுத்திருக்காங்க. தட் இஸ் λm. அண்ட் தென் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டார் வந்து என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? λm into T is equal to B. ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ இது ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து λm into T is equal to B. B is the Wien's constant. λm எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 350 நானோமீட்டர். நானோமீட்டர்னா 10⁻⁻9 மீட்டர் into T is equal to Wien's constant என்னது? 2.898 into 10⁻⁻3. ஓகே, 10⁻⁻3. அப்போ T is equal to 2.898 divided by 350 multiplied by 10⁻⁻3 வருது. கீழே வந்து into 10⁻⁻9 வரும். ஓகே, அது மேலே வரும்போது என்ன ஆகிடும்? into 10⁻+9 ஆகிடும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ into 10⁻+9. ஸோ இதை ரிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 10⁻6. 2.898 divided by 350 ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 0.00828 வருது. into 10⁻+6 வரும். ஏன்னா 10⁻9 into 10⁻⁻3. ஸோ இதை வந்து 5 டிஜிட்ஸ் ஆல்ரெடி தள்ளி வைக்கிறோம். இன்னொரு இது பண்ணும்பொழுது உங்களுக்கு ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகிடும். தட் இஸ் 8280 into 10⁻⁻6 into 10⁻+6 ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ வி கெட் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் 8280 Kelvin. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் So the answer for this question is A, 8280 Kelvin. Okay, இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன? ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இந்த மூணுத்தை ரிலேட் பண்ணக்கூடியது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் B. ஸோ B இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். P is the pressure, T is the temperature, U is the internal energy. Okay, அடுத்த கொஸ்டின் வந்து in an isochloric process we have isochloric processல வந்து உங்களுக்கு change in the volume வந்து உங்களுக்கு 0 இருக்கு. ஏன்னா volume is kept constant here. So P dV is equal to 0. அப்போ work done is also 0 in this case. So answer for this question is A, which is W is equal to 0 for an isochloric process. அடுத்த question வந்து the efficiency of a heat engine between the freezing point and the boiling point of water. அதாவது freezing point of water என்னது உங்களுக்கு? It is 0 degrees Celsius. Boiling point of water வந்து 100 degrees Celsius. இதை ரெண்டுத்தையுமே கெல்வின் ஸ்கேலில் மாற்றிட்டு efficiency of the heat engine கண்டுபிடிக்கலாமா? ஸோ efficiency of the engine வந்து eta is equal to 1 minus TL divided by TH. ஓகே, இந்த இடத்துல TL அப்படிங்கிறது freezing point which is 0 degrees Celsius is equal to 273 Kelvin வரும். உங்களுக்கு TH அப்படிங்கிறது it is nothing but 100 degrees Celsius which is the boiling point of water plus 273 add பண்ணும்போது 373 Kelvin. ஏன்னா இது எல்லாமே கெல்வின் ஸ்கேல் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ eta is equal to 1 minus 273 divided by 373. ஓகே, ஸோ இது எல்சிஎம் எடுத்தேன்னா 373 minus 273 divided by 373 வரும். ஓகே, that is eta is equal to 100 divided by 373 into 100%. ஏன்னா எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ 100 divided by 373 நம்ம பண்ணினோன்னா ஸோ the answer for this question is C, 26.8%. அடுத்த கொஸ்டின் என்னென்னா ஐடியல் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஹாஸ் அ ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் வந்து -12 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் உங்களுக்கு TL கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் COP தட் இஸ் பீட்டா வந்து 5 கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் தட் இஸ்
to which the heat is ejected. Okay, இந்த refrigerator freezer temperature கொடுத்துருக்காங்க, இந்த engine ஓட performance என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து ரூமுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு இஜெக்ட், அப்போது அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா டிஹெச்ங்கிறது ரூம்ங்கிறதா டிஹெச்சாக இருக்கும், அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பீட்டாவோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு QL டிவைடட் பை W. Wங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் QH மைனஸ் QL. இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? QLல கீழே வந்துட்டோன்னா 1 டிவைடட் பை QH டிவைடட் பை QL மைனஸ் உங்களுக்கு QL கேன்சல் ஆகும்போது 1 வரும். ஸோ வாட் இஸ் QH பை QL இஸ் நத்திங் பட் TH பை TL. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 1 டிவைடட் பை TH பை TL மைனஸ் 1. ஓகே, இந்த TL வந்து LCM எடுக்கும்போது we get 1 டிவைடட் பை TH மைனஸ் TL, மேலே இந்த TL போயிடும். ஓகே, திஸ் இஸ் பீட்டா. நமக்கு என்ன தேவை? TH தான் தேவை. ஸோ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? பீட்டா டைம்ஸ் TH மைனஸ் TL இஸ் ஈக்குவல் டு TL. ஸோ நமக்கு TLலாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டா TH இஸ் ஈக்குவல் டு TL, இந்த மைனஸ் TL இன்ட்டு பீட்டா வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் பீட்டா TL வந்துடும். ஓகே, ஸோ விச் இஸ் TH இஸ் ஈக்குவல் டு TL ப்ளஸ் பீட்டா TL டிவைடட் பை பீட்டா. ஓகே, வாட் இஸ் TL? உங்களுக்கு TL இஸ் மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றும் போது ப்ளஸ் 273. ஓகே, ஸோ 273 மைனஸ் 12 என்ன வரும்? உங்களுக்கு 261 கெல்வின் வரும். ஸோ 261 ப்ளஸ் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பீட்டா வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் பீட்டா. ஸோ 5 இன்ட்டு 261 டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ இதை ரிசால்வ் பண்ணும்போது TH இஸ் ஈக்குவல் டு நீங்கள் 261 ப்ளஸ் 5 இன்ட்டு 261 மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணும்போது யூ கெட் அரவுண்ட் 330.2 கெல்வின். நமக்கு டிகிரி செல்சியஸாக தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 313.2 மைனஸ் 273 பண்ணும்பொழுது என்னவாகும்? உங்களுக்கு ரஃப்லி உங்களுக்கு 40.2 degree Celsius வருது. So this is the temperature of the air. So the answer for this question is C, 40.2 degree Celsius. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன். Okay, thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.